காவேரி தான் கர்ப்பமா இருக்கிறத விஜய் கிட்ட சொல்ற தருணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனே விஜய் போன் எடுத்துட்டு என்ன காவேரி என்ன கால் பண்ணிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு காவேரி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அத எப்படி சொல்லன்னு தெரியல, நேர்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. போன்லயே சொல்லலாமே அப்படின்னு சொல்றாங்க. போன்ல சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு என்னால பார்க்க முடியாதுல்ல, அதனால நேர்ல தான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியா, ஒரு வேலை, சின்ன வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க விஜய். இத கேட்டுட்டு காவேரி சரிங்க நீங்க நேர்ல வந்தோடனே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனை வச்சிடுறாங்க. இந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க குமரன் அம்மா, இவன் என்ன பாத்ரூம் போறா, இங்கிட்டு போறா, அங்கிட்டு போறா, இன்னும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல கங்காவும் காவேரி பார்த்துட்டு என்ன நீ உடம்பு சரியில்லையா, பாத்ரூம் போற, வெளியில வர்ற, பாத்ரூம் போற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லக்கா ஒண்ணும் இல்ல, நான் இந்த வெளியில ஃப்ரெண்டை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இது மேலே விஜய் கிட்ட சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போய் சொல்லலாம் சொல்லி முடிவு பண்ணி ஆபீஸ்க்கு போறாங்க. இங்க காவேரி என்ன சொல்லணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா காவேரியும் ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. போயிட்டு என்ன காவேரி என்ன சந்தோஷமான விஷயம் சொன்ன, முக்கியமான விஷயம் சொன்ன, என்ன அது எனக்கு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப என்ன சொல்ல போறியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி ஆமாங்க சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்சி கிட்ட விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. என்ன காவேரி சொல்ற, உண்மையாவா? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் துள்ளி குதிக்கிறாங்க. ஓ, இத சொல்றதுக்கு தான் என்ன கால் பண்ணியா? உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்க. இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? நான் வந்த பிறகு அங்க நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இல்லங்க, அது வரைக்கும் எனக்கு பொறுமை பத்தல, அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லணும், அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லி நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் இனிமேலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இனிமேல் நான் உன்னை தூக்கி தான் சுமக்க போறேன், நடக்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து அவ்வளவு சந்தோஷத்துல விஜய் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.